ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம அடுப்படி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவு, ஓணம் ஹாலிடேஸ். இங்கே வந்து ஸ்கூல் எல்லாமே லீவு. இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் கிடையாதுங்க, ஆனால் மழை தான் சிலு சிலுன்னு பெஞ்சிட்ருக்கு, டார்க்காக இருக்குது. மூணார் டவுனில் நல்ல மழை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஏரியாவில் கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து அம்மா சாம்பார் வச்சு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால பொரியல் மட்டும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீட்டமாக கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். ஆனால் இது மேக்ஸிமம் நம்ம நீட்டமாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா எடுத்து பொரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால வெண்டைக்காவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி குறுக்கையும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது வந்து நம்ம காலையில் பண்ணி மத்தியானம் சாப்பிட்றது அந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. இது வந்து நம்ம பொரித்து அப்போவே சாப்பிட்ணும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு பொரிக்கணும், நல்லா இருக்குங்க. இது நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வேன். பிள்ளைங்க வந்து நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த வெண்டைக்காய் அப்படின்னாலே போதும், பையனும் நல்லா சாப்பிடுவான், பொண்ணும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் காலையிலே சரி இந்த வேலையை பார்த்தலாம் அப்படின்னு சாம்பார் நைட் வச்ச சாம்பாரும் அப்படியே இருந்துச்சு, சூடு பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போகணுங்க. இன்னையிலேருந்து ரெகுலராக கடை போடணும். ஏன்னா இங்கே கேரளாவில் வந்து ஓணம் ஹாலிடேஸ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால டூரிஸ்டினுடைய வருகை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே உப்பு, மிளகாய் பொடி, வத்தல் பொடி அது கொஞ்சம் தூவி விட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நான் விரைவி வச்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் வெண்டைக்காய் அப்படின்னா நீட்டமாக போடலாம். அதாவது சைஸ் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி நேராக குறுக்க கீறிட்டு எண்ணெயில் போட்டு இந்த மசாலா போட்டு பொரித்தாலும் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்கள கூட நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் பொரித்து எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு வதக்கி இந்த மாதிரி அதையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.